சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கணும். வாழ்க்கையில எல்லோரும் கண்டிப்பா இத தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில இத போல நடந்து அவங்க நிறைய சிரமப்பட்டு அவங்க வாழ்க்கையே நரகத்துல இருக்க மாதிரி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. நம்பிக்கை நம்பிக்கை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். இந்த பதிவு ஏன் உங்களிடம் பகிர்ந்து கொள்றேன்னா, நிறைய பேரு யதார்த்தமா பேசுற விஷயங்கள் ஆகட்டும், திருமணம் ஆகுவதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஆகட்டும், இத பகிர்ந்து கொள்றாங்க. பரவாயில்ல, நம்ம சகோதர சகோதரிகள், நம்ம பந்தங்கள் அப்படின்னு அந்த பாசத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சோ இந்த சொல்ற விஷயங்கள் இருக்கு பாருங்க, ஒண்ணு தவறாக இருக்கும். இன்னொன்னு நல்ல சகோதர சகோதரி இருந்தா ஒரு குடும்ப வாழ்க்கை நலமாக இருக்கணும்னா அவங்க கடைசி காலம் மொத்தம் அது சொல்லாதையே மறைச்சிருவாங்க. சில விஷயம் நம்பிக்கையா சொல்ற விஷயங்கள் இத சொல்லாதீங்க, என் மனசு விட்டு நான் உங்ககிட்ட பேசணும், அதனால இந்த விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா என்னுடைய பாரத்தை உங்ககிட்ட நான் அந்த பாரத்தை சுமையா இல்லாம நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், எனக்கு நிம்மதியா இருக்குன்ற ஒரு விஷயத்தை 4 பேருக்கு சொன்னாலே அது பல பிரச்சனைகள் ஆகும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது நடந்து, இத சொல்லாதீங்கன்னு சொல்ற விஷயத்தை நீங்க சொல்லி மத்தவங்க குடும்பத்துல அந்த பிரிவு ஏற்பட்டாலே பாதிப்பு தான். ஒரு சகோதர சகோதரியிடம் இத சொல்லாதீங்க, அவங்க இந்த விஷயத்த எனக்கு சொன்னாங்கன்னு சொன்னாலே அது பாதிப்பு தான். வேலை விஷயமாகட்டும், குடும்பத்துல நடந்த விஷயங்கள் ஆகட்டும், எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, அந்த பாதிப்புன்னு வரும்போது அது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்படும். எப்பொழுதுமே கணவர் மனைவிக்குள்ள சந்தேகம்ன்றது வரக்கூடாது. அது பெரிய ஒரு கஷ்டமான நரக வேதனை. சந்தேகம் வந்தா வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அந்த நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும்னா சந்தோஷமா இருவரும் பகிர்ந்து கொள்ளுவதுதான் நன்மை. எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, கஷ்டமான விஷயங்கள் அது கடந்து போகட்டும், விட்டுடணும். நீ இப்படி இருந்த, நீ சந்தேகம், இப்ப போன்ல பேசிட்டே இருப்பாங்க, யார் போன் பண்ணுறதுன்னு பாக்குறது, அதே போல சந்தேகப்படுறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு நரக வேதனை. எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை வைங்க உங்க வாழ்க்கையில. அப்படி உங்களுக்கு ஒரு சிரமம் இருந்தா, ஒரு சந்தேகம் இருந்தா பேசுங்க, 2 பேரும் பேசுங்க. இப்ப ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்தது, ஏதோ ஒரு சந்தேகம் இருந்ததுன்னு நேரடியா பேசி அதுக்கு ஒரு விடை பெற்றுக் கொள்ளுங்க. பேசினாதான் விடை கிடைக்கும். நீ செய்யறது தவறு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. தவறான விஷயங்கள் இருந்தா அது பேசி பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பா அதுக்கு விடை கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கை அமையும். இப்போ ஒரு கோவில் போறீங்க, உங்க மனசுல இருக்க வேதனையாகட்டும், ஒரு பந்தத்துல பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்கள், அதே போல ஒரு சகோதர சகோதரிகளிடம் சொல்லக்கூடாத விஷயங்கள், யாரிடம் சொல்றீங்க? தெய்வத்திடம் சொல்றீங்க. கோவில் போனீங்கன்னா கண்ணை மூடுனீங்கன்னா உங்க ஆத்மாவும் தெய்வத்துடைய சிற்பத்துல இருக்கக்கூடிய சக்தியும் பேசி அதற்கு ஒரு விடை வேணும்னு சொல்லி இறைவனிடம் ஆசீர்வாதமும் அருளும் நீங்க பெற்றுக்கொள்ளுறீங்க. அந்த மாதிரி தெய்வமே உங்க மனசுக்குள்ள ஒரு ரகசிய ஆத்மாவை இருக்க வச்சிருக்காங்க இல்லையா? நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, நம்ம பக்கத்திலே இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னுட்டு தெரியாது.
அந்த ஆத்மா ரகசியமாக இறைவன் ஏன் கொடுத்திருக்காங்கன்னு சிந்திங்க. சிந்திக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். நம்ம வேலை செய்யற விஷயம் ஆகட்டும், நம்ம என்னெல்லாம் செய்தோன்னுட்டு நீங்க நம்பிக்கையா சொல்ற விஷயம் சில நேரத்துல ஆபத்தாக முடியும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. சந்தோஷமா இருக்கணும். மனசுல ஒரு வைராக்கியமோ, பொறாமையோ, பகையோ இதெல்லாம் இருக்க வேண்டாம். நிம்மதியா இருங்க. இதே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா அது பேசிட்டு இருக்கங்க. கை நீட்டி அடிக்காதீங்க. தகாத வார்த்தைகள் பேசாதீங்க. வாழ்க்கையில உங்களை நம்பி ஒரு பெண் உங்களை நம்பி வராங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை நம்பி வராங்கன்னா, இருவரும் சேர்ந்து வாழ்ந்து பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு துணை. இந்த உலகத்துல நீங்க வாழுற மட்டும் உங்களுக்கு ஒரு துணை. அந்த துணை நீங்க நல்ல மாதிரி சந்தோஷமா துணையவரை பார்த்துக்கணும். இதுதான் மிக முக்கியமானது. கடவுளையே பந்தத்தை கொடுக்கறாங்கன்னா கடைசி கால முட்டம் நீங்க இருந்து இந்த உலகத்தை விட்டு மறையும் போது மறைந்த பிறகும் உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செய்து அதை சாந்தப்படுத்துவதுதான் நம்ம உறவு அப்படின்னு சொல்லி ஒரு பந்தத்தை கொடுத்திருக்காங்க. அதை அன்பா பார்த்துக்கினா போதும். கோபப்பட வேண்டாம். அவங்க மேல பகை இருக்க வேண்டாம். எதிரியாக பார்க்க வேண்டாம். ஒரு மனைவியை எப்போ நீங்க பகையாகவும் எதிரியாக பார்க்கறீங்களோ வாழ்க்கை நிம்மதி இருக்காது. திருமண வாழ்க்கைன்றது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய புண்ணியம். எத்தனோ பேரு திருமணம் நடக்காம திருமணத்துல பிரச்சனை ஆகி டிவோர்ஸ் ஆகி அவங்க வாழ்க்கை தனித்தனியா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உங்களால முடியலையா, இறைவனிடம் போய் எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கு, எனக்கு சரி பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நம்பிக்கையா இருக்கிற பக்தரிடம் மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க மனசுல இருந்து அந்த பாரத்தை சுமையாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு விடை யார் உங்களுக்கு சொல்றாங்களோ நம்பிக்கையா சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சிடும். இப்ப நீங்க இன்னொருடம் சொல்றீங்க, ஒரு சகோதரியிடம் ஒரு நம்பிக்கையா சொல்லும் போது கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ நல்லா இருப்பன்னு சொல்லுவாங்க. அவங்கள கடைசி மட்டும் நீங்க நம்பலாம். அப்படியா இப்படியா ஆச்சு உங்க வாழ்க்கை அப்படின்றவங்கள நம்பாதீங்க. இத போய் இன்னொரு இடம் பகிர்ந்து கொள்ளுவாங்க, அவங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு. அதனால யார் உங்ககிட்ட அந்த அன்பான வாக்கியத்தை சொல்றாங்க, கவலைப்படாத, உனக்கு இனிமேல் அது இப்படி ஆகாது, சில நல்ல வாக்கியத்தை சொல்லி கொடுப்பாங்க, இப்படி செய்யுங்க, இப்படி இருங்க, பார்த்துக்கங்க, கவலைப்படாத, எல்லாமே நல்லதாகும்னு சொல்லி நல்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்கள நம்புங்க. கவனமாக இருங்க உங்க வாழ்க்கையில. எல்லாரையும் நம்பி விடாதீங்க. நம்பிக்கைங்கிறது மிக மிக முக்கியமானது. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா உங்க மனசுக்குள்ள நீங்க பேசிக்கொண்டு இறைவனிடம் பாதத்துல உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி பாதத்துல சரணாகத்தம் அப்படின்னு சொல்லுங்க. இறைவன் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழிகாட்டலாக இருப்பாங்க. சிவாய நம. குருவின் துணை.